ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடை ஸ்டைலில் போண்டாங்க. டீ கடையில், ஹோட்டல் கடையில் நம்ம போண்டா வாங்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி அமையாது. அதில் என்னடா சேர்க்குறாங்க, அங்கே மட்டும் நல்லா அமையுதே, நம்ம ஏன் வீட்டில் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் 3 பேருக்கான போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். கடலை மாவு 150 கிராம் எடுத்திருக்கேங்க. நான் கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது 150 கிராம் கடலை மாவுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவுங்க. நீங்கள் அரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கிட்டாலும் சரி. அடுத்தது கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுங்க. அடுத்தது நம்ம தனி மிளகாய்த்தூள் நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அது காரம் கம்மியாக இருக்கும், கலர் கொடுக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவைக்கேற்ப. அடுத்தது வெங்காயம் எந்த அளவுக்கு பொடுசாக சாப் பண்ண முடியுமோ ஓரளவுக்கு நான் சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாம் நம்ம சேர்த்துட்டு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு, நம்ம பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காஞ்சிருக்குங்கள நல்லா சூடாக, அந்த சூடான எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கடுத்து மாவு சோடா, அதாவது ஆப்பச்சோடா சொல்லுவோம்ல, அது ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கையில் போண்டா பிடிக்கிற அளவுக்கு வரும். கையில் ஒட்டும், கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப கொலன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். இல்லை டீ கடையிலலாம் போடுவாங்களே பெரிய சைஸாக, அந்த மாதிரி வேண்டாலும் சேஃப் உங்கள் விருப்பம்தான். எந்த சேஃபில் வேண்டாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி போண்டா போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. டீ கடைக்கே நம்ம போக மாட்டோம். அந்த போண்டா நம்ம வீட்டிலையே 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட மாவு, வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா, பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்கு உடனே செஞ்சு கொடுத்தாலாம் ஒரு 5 நிமிஷத்துலங்க. இந்த மாதிரி போண்டா, இந்த போண்டா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.